ஆச்சு? ஜீவா, ஏன் தங்க அழுகுற? என்னடி தங்க ஆச்சு? அம்மா, என் மேல எந்த தப்புமே இல்லம்மா. யார் என்னம்மா பண்ணா? இல்லம்மா, எங்க கடையில வேலை பார்க்குற மேனேஜர். நான் சொல்றேன். என்னாச்சு? என்ன பண்ணீங்க என் பொண்ண? சொல்லுங்க. நான் என்னத்த பண்ணணும்? பொண்ணு வளர்ந்து வந்திருக்க லட்சணத்தை பாரு. அவ எந்த தப்புமே பண்ணாதவ. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிருப்பீங்க. டிஏ வந்தேன்னு வையே, செவில்ல நாள் கொடுத்துருவேன். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அவ பாட்டுக்கு வேலைக்கு போற புள்ளைய புடிச்சுக்கிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் அவளா? வேலைக்கு போற புள்ள எவன் கூடயே போய் கூத்தடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன? ஆமாண்டி, உன் பொண்ணு அந்த மேனேஜர் கூட போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. ஓஹோ, ரொம்ப யோக்கியம்தான் உன் பொண்ணு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நீங்க எதையோ பார்த்துட்டு வந்து சொன்னதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்பிக்கிட்டு இருக்க மாட்டீல? அவ வாயாலே சொல்லுவா, என்ன ஏதுன்னு கேளு. ஜீவா, என்னமாச்சு? அடியே, என்ன ஏதுன்னு சொல்லு. இப்படிதானடி பிறந்ததுல இருந்து அழுது என் பொண்டாட்டிய மயக்கி வச்சிருக்க. நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லுமா, என்ன ஆச்சு? ஏன் இப்ப நீ அழுதுட்டு இருக்க? நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. ஆமா ஆமா, எந்த தப்புமே பண்ணல. உங்களை சும்மா இருக்க சொன்னேன். ஜீவா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. எங்க கடையில வேலை பார்க்குற மேனேஜர் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு கண்ணப்பா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரம்மா. பாத்தியா? மேற்கொண்டு சொல்லுமா. நான் மட்டும் போலாமா? கூட அந்த அலப்பி இருக்கால, சீதா. ஆமாம்மா, அவங்களும் தான் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ட்ரீட் கொடுக்கறதா அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்காக தாம்மா நாங்க எல்லாரும் போயிருந்தோம். ஆனா அங்க அப்பா வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருமா. ஏய், என்னை அப்பான்னு கூப்பிடாத. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. சாப்பிடதாம்மா போனோம். அதுக்கு அப்பா என்னை அடிச்சுட்டாருமா. என்ன, உன்னை அடிச்சுட்டாரா? ஆமாம்மா. என்ன, உன் பொண்ணு பண்ண லட்சணத்தை பாத்தியா? எவடா கூப்பிடுவான்னு உடனே சாப்பிட கிளம்பிடுறது. உன் பொண்ணை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கியா? உன்னைய பார்க்கும்போது என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். அவ உண்மையை தானே சொன்னா. உன்னைய மாதிரி பொய் சொல்லிட்டாளே இல்லையே. ஏய், அவளை திட்டுவேன்னு பார்த்தா என்னைய திட்டிட்டு இருக்க? நீ தான் அவன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு திரியறீல, அப்புறம் எந்த உரிமையில நீ போய் அவளை அடிச்ச? எந்த உரிமையில இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அது தெரியுதுல்ல, உனக்கு பணம் மட்டும்தான் அவகிட்ட இருந்து வேணும். அவ மேல அக்கறை இருக்க மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எங்க அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாளோன்ற நினப்பு தானே? அப்படி அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா உனக்கு குடிக்கிறதுக்கு காசு கிடைக்காது. அதுக்காக தானே என் பொண்ணை வச்சிட்டு இருக்க. சொல்லியா? நீ என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்ல வரியா? என் பொண்ணை நான் நல்ல விதமா தான் வளர்த்துருக்கேன். ஆனா நீ நினைக்கிறது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. என் பொண்ணு சந்தோஷமா இருக்க போறத நீ ஒரு நாள் பார்க்க தான் போற. பொண்ணு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட எகிரியா நீனு? இங்க பாரியா, என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுக்கு முழு உரிமை உனக்கு இருக்கு. ஆனா என் பொண்ணை ஏதாவது பண்ண நான் பத்திரக்காளியா மாறிடுவேன், பாத்துக்கோ. பொண்ணு வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு. இவ இந்த மாதிரி பண்றதுனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. ஆடுங்கடி ஆடுங்க, உங்களுக்கு நீ எந்த மாப்பிள்ள வரான்னு நானும் பாக்குறேன். ஜீவா தங்கம், ஏன் நீ அழுவுற? நான் நிஜமாலுமே எந்த தப்புமே பண்ணலம்மா. நீ யாருன்னு எனக்கு தெரியுமா? இதுக்காக நீயே அழுதுட்டு இருக்க. அழுகையை நிறுத்துமா. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அம்மாவுக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும் நீ எந்த தப்புமே பண்ணலன்னு. இந்த மாதிரி அழுதாதான் அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும். என் தங்கம்ல, அழாதீங்க. சரிம்மா. சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா, அவர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அப்பா சண்டை போட்டதுல வேகமா நான் வந்துட்டேன். அவர் அவ்வளோ நல்லவரா? ஆமாம்மா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு பூஜாவோட டெத்தை ஆக்சிடென்ட் இல்ல கோலான்னு கண்டுபிடிச்சதே அவர் தாம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அந்த கருணாகரனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருச்சுமா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜர் தான். அப்படியா? ஆமாம்மா, அவர் பேரு ராஜா. அவர் தான் எங்களை ஹோட்டல்ல கூட்டிட்டு போனாருமா. நல்ல பையன். வந்து கொஞ்ச நாள் தாம்மா ஆச்சு. இந்த அளவுக்கு உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாரு நாங்க கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா. அந்த பொண்ணோட மனசு இப்பதான் சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள். இந்த ஜென்மத்துல நான் இந்த நாளை மறக்கவே மாட்டேன். சரிம்மா, வீட்டில் சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரிம்மா. அந்த தம்பி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என் பொண்ணு முகத்துல இப்பதான் நான் சிரிப்பே பாக்குறேன். இத புரிஞ்சுக்காம இந்த ஆளு என் பொண்ணை சாப்பிட கூட விடாம கூட்டிட்டு வந்திருக்கான். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது. இருக்கட்டும், என் பொண்ணு வாழ்க்கைக்காக
நான் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தாகணும். இனிமேட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்கணும். நல்லது நடந்திருக்கு. என் பொண்ணை கோயிலுக்கு போக சொல்லணும். ஜீவாமா, ஆமா, இங்க வா தங்கம். என்னாச்சுமா? உன் ஃப்ரெண்டுக்கும் நீதி கிடைச்சிருச்சு. நீயே நல்லா சந்தோஷமா இருக்கல்ல? ஆமாம்மா. நாளைக்கு அந்த செல்லாயம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வந்துரு. சரிம்மா. நானும் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னமே எல்லாம் உனக்கு நல்ல காலம்தாம்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வா. என்ன அம்மா, நீங்களும் வாங்களே. இல்லம்மா, நான் வரல. வெளியில வந்தா ரொம்ப டஸ்ட் அலர்ஜி அதிகமா இருக்கு. எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிக்கிட்டு வா, சரியா? சரிம்மா. சரி தங்கம், போய் சாப்பிடு. என்ன? சரிம்மா. இதே மாதிரி என் பொண்ணு என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் வேணும் கடவுளே. என்னங்க சார், பழைய சோறுலாம் சாப்பிட்டு தெம்பா இருக்கீங்க போல. ஏய், ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. என்னடா, பழைய சோறு சாப்பிட்டது உண்மைதானே? சாப்பிட்டேன் தான். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இப்ப நல்லா தான் தம்பி இருக்கும். அப்புறம் போக போக புளிக்கும். அது புளிக்குதா இனிக்குதானே அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். நீ போன காரியம் என்னாச்சு? சொந்த கடைக்கே மேனேஜர் ஆயிட்டீங்க. பெரிய போஸ்ட் தான். என்னடா நக்கலா? ஆமா தம்பி, உன்னை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. நான் ஏதோ நம்ம கடைக்காக நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்னடா வந்துச்சு? நீ சொல்றது பொய். நான் என்ன பொய் சொன்னேன்? நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக தானே நீ ஓனர் பையன் சொல்லாம இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஹலோ பிரதர், நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வருவீங்க எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா நடிக்காதடா. உன்னைய பத்தி A to Z படிச்சவன் நானு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன உனக்கு தெரியும்? இப்ப நீ தான் ஓனர்னு தெரிஞ்சதுன்னு வையி, அந்த பொண்ணு உன்கிட்ட பேச மாட்டா. அதுக்காக தானே இப்ப வேணாங்கிற. அப்பா எனக்கு மேனேஜர் போஸ்ட் மட்டும் போதுப்பா அப்படின்னு நல்லவ மாதிரி நடிக்கிறது. டேய், நீ இல்லாததெல்லாம் சொல்ற. யாரு? நான் இல்லாததெல்லாம் சொல்றேனா? ஓ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ சரியே இல்ல. உன் மனசை தொட்டு சொல்லு. என்ன, அந்த பொண்ணு உன் மனசுக்குள்ளார வந்துட்டாளா இல்லையா? இல்லையே. இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆமா, நேத்து நீங்க ஏதோ பார்ட்டி கொடுத்தீங்களாமே? யாருக்கு? தான்ப்பா, உன் கூட வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு தான். உனக்கு எப்படா தெரியும்? நீ சொல்லனாலும் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும், அம்மா சொல்லியிருப்பாங்க. தெரியுதுல்ல? என்ன நடந்துச்சு? பார்ட்டி நல்லா சூப்பரா போச்சா? எங்கடா? ஏண்டா சாப்பிடவே இல்லை? சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம். அந்த பொண்ணோட அப்பா வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாருடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, பாவம். அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? உங்க அப்பா வேற அசிங்கமா வேற பேசிட்டாரு. இவன்லாம் ஒரு அப்பனா? அவர் ரொம்ப மோசமான ஆளாம். சீதா அக்கா கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தியா இல்லையா? எங்கடா, உங்க அப்பா கத்தி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படிடா கொண்டு போய் கொடுக்கறது? மேற்கொண்டு தெரிஞ்சா அவர் இன்னும் கத்து வரல. அதனால நாங்க யாருமே சாப்பிடல. அச்சோ, பாவம்டா அந்த பொண்ணு. நான் நேத்து நீ சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைச்சேன். அப்பவே நினைச்சேன்டா, உன்னாலதான் எல்லாம் நடந்திருக்கு. எது? என்னாலயா? ஆமா, நீ கண்ணு வச்சிருப்ப. அடப்பாவி. ஏண்டா, நான் இங்க நினைச்சதுனால நீ சாப்பிட முடியாம போயிடுச்சா? ஆமா. சரிதான். என்னப்பா, என்னடா, இன்னும் காலேஜ் கிளம்பலையா நீ? ஆமாமா, நல்லா கேளுங்க. இவனை கிளம்பாம என்னை வறுத்துட்டு இருக்காமா. ஆமா, நீங்க வேர்க்கடலை உங்களை வறுக்கிறதுக்கு. பாத்தீங்களாமா என்னை எப்படி எல்லாம் பேசுறான்னு? ஒரு அண்ணன்ற மரியாதை இருக்காமா அவனுக்கு. டேய் இந்தடா. என்ன, நீ தானே சின்ன பிள்ளைல என்னை வாடா போடான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்ன. இப்போ வந்துட்டு மரியாதை எதிர்பார்த்தா? சின்ன பிள்ளையிலே அதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கணும் தம்பி. 5ல வளையிறது 50ல வளையாதான். 5 வயசுலயே நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நீ என்னை அண்ணன் தான் கூப்பிடணும், வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு. இப்ப வந்துட்டு என்னை அண்ணன் கூப்பிட மாட்டேங்கிறான், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானா? நான் என்ன தம்பி பண்ணட்டும்? ஆமாண்டா, எப்படியே அவனை பேசிக்கிட்டே கடை. காலேஜுக்கு கிளம்பிடாத. கிளம்புறேம்மா. ஆமா, நீங்க எங்க கிளம்பி ரெடியா இருக்கீங்க? கோயிலுக்கு போலான் இருக்கேன்டா. கோவிலுக்கா? ஆமாண்டா, இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். அதான் ஆல்ரெடி கிடைச்சாச்சே. ஏய், சும்மானே இருக்க மாட்டேன். அவன் கிடைக்கிறான், விடுறா. நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு நான் போய் வேண்டிக்க போறேன். அம்மா, அதான் இவன் பொண்ணு பாத்துட்டாங்கிறேன். நீ என்னடா நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், சரி விடுடா ராஜா. அவன் தான் எப்பவுமே நம்மள வம்பிழுத்துட்டே தானே இருப்பான். அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு.
சரிடா சரி. இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க போறான். அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான். இவன் மேல நம்பிக்கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆக போகுதுன்னு அன்னைக்கு உட்காந்து அழுவ போறீங்க அப்படின்னு தானேடா? இப்பதாம்மா எனக்கு புரியுது. என்னடா? நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கல்ல. அப்பா சொல்றதுதான் கேப்பீங்க. நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்புது. உண்மையா இருக்கிறவங்கள யாருமே நம்ப போறதில்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. டேய், உன் விளக்கத்தை இப்ப யாரா கேட்டா? கிளம்புடா காலேஜுக்கு. சார் இன்னும் கிளம்பலையா? சாரு 10 மணிக்கு தான் போவேன். உனக்கு காலேஜ் 10 மணிக்கா தம்பி? போறேன். வழி இந்த பக்கம். கிளம்புறீங்களா? ரொம்ப ஓவரா ஆடாதடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பழைய சோறு சாப்பிட பாருங்க. டேய், 2 பேத்துக்கும் வேற வேலையே இல்ல. யாரு முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி, நான் 9 மணிக்கு கோயிலுக்கு போயிருவேன். யாரோ எப்படியே போங்க. ஆனா வீட்டை பூட்டிட்டு லாக்கர் சாவி எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு போங்க. சரிம்மா. டேய், உன்னையும் தான்டா. சரிம்மா. என்னமோ இந்த காலத்து பசங்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி இங்கே போஸ்ட் கொடுத்துட்டு நிக்காம அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ. அவங்க அப்பா ஏன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிறத விசாரி. ஹலோ தம்பி, என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உங்க விஷயத்த நீங்க பாத்துக்கங்க. கேருக்க பைய. ஏங்க, இன்னைக்கே புடவை எடுக்கணும். நல்ல நேரம் பார்த்து பொண்ணு வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அவங்களாம் சீக்கிரம் கிளம்பி வந்துருவாங்க. நீங்களும் காலையில சீக்கிரமா குளிச்சு கிளம்பிருங்க. சரி திலகம். டைமுக்கு போயிடணுங்க. நல்ல நேரம் முடிஞ்சதுன்னா அப்புறம் புடவை எடுக்கவே முடியாது. கடை வேற கும்பலா இருக்கும். தீபாவளி டைமா வேற இருக்கு. நாளைக்கே வேற நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் என் தலையில தான் கிடக்கு. என் பொண்ணு இருந்தாலாவது ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. அவளும் வேற போயிட்டா. ஏன் திலகம், நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்கல்ல? வந்துருவா. மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லியாச்சு. அந்த ஆள் கூட்டிட்டு வந்தாலும் வருவான். நேத்து மாப்பிள்ளை வந்துட்டு போனாரா? ஆமா, அந்த ஆள் வந்துட்டு தான் கூட்டிட்டு போனான். சரி பேரனை பார்க்க முடியல. இருக்கதான் சொன்னேன். உன் மாப்பிள்ள தான் அப்படியே பறக்குறாரே. அதனாலதான் அவளே கிளம்பி போயிட்டா. என்ன பண்றது, என் பொண்ணு தான் கஷ்டப்படுறா பாவம். எல்லாம் பேசுறியே கொள்றிய. பொண்ணு மேல இம்புட்டு பாசம் இருக்கு. சீக்கிரம் கடையை பூட்டிட்டு வர வேண்டியதானே? பாண்டி பைய கூட கடையை பூட்டிட்டு வந்துட்டான். குடோன்ல இருந்துட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா? நான் என்னத்த பண்ணேன்? இந்த பையதான் இந்த கடைசி சமயத்துல அவன் வரான் இவே வரான் சரக்கு எடுத்து வை அப்படின்னு சொன்னா என்னைய அங்க இருக்க வச்சுட்டு இந்த பையன் இங்க வந்துட்டான். ஆமா, இவனுக்கும் அறிவுங்கிறதே கிடையாது. பெரியவங்கள வேலை வாங்குறோமே, நம்ம போய் இருக்கணுமே, அப்பாவை அனுப்பி விடணும்னு அறிவு கூட இல்ல. உன் புள்ளனா அப்படியே ஒன்னே மாதிரியே இருக்காயா. எவன் மேலையும் பாசம் இல்லாம என்னதான் வளர்த்து வச்சிருக்க உங்க அம்மா. சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். சட்டு புட்டு நீ கிளம்பு. அப்ப கடைக்கு தம்பி போறானா? யோ, இம்புட்டு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கடைக்கு தம்பி போறான். ட்ரெஸ் எடுக்க நம்ம மட்டும்தான் போறோம். பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அப்பத்தாவும் தாத்தாவும் வராங்களாம். கூட பொண்ணும் வருவான்னு நினைக்கிறேன். வேற எதுவும் அவங்க அக்கா வருதா என்ன எதுன்னு தெரியல. அப்படியா? ஆமா நிச்சயதார்த்தத்துக்கு தானே புடவை எடுக்க போறோம். புடவைக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும். ஆனா சாப்பாடு அவங்க தான் செலவு பண்ணணும். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன எதுன்னு தெரியல. பாப்போம், நிச்சயதார்த்தத்துக்கு எம்புட்டுக்கு எடுக்கிறாங்க, நம்ம எம்புட்டுக்கு எடுக்கணுங்கிறத பாப்போம். நீ எவ்வளவு போட்டிருக்க பட்ஜெட்டு? நான் ஒரு 45,000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஏண்டி அம்புட்டு? அப்புறம் நம்ம பண பலத்தை காமிக்க வேண்டாமா? இப்பவே காமிச்சு வச்சாதான் கல்யாணத்துக்கு கொஞ்சமாவது நகையும் புடவையும் எடுத்து கொடுப்பாங்க. அம்மா இல்லாத பொண்ணு வேற. எப்படியா இருந்தாலும் சித்திக்காரி கொடுமைக்காரியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவ எப்படி செய்ய விடுறாளா இல்ல செய்ய விடாம இருக்காளா அப்படிங்கறது இதுல இருந்தே தெரிஞ்சிடலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் திலகம். அதான்யா, சீக்கிரம் என்ன ஏதுன்னு பாப்போம். கிளம்பு. சரி. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில சாப்பிடறதுக்கு நேத்து வச்ச தக்காளி தொக்கு இருக்கு. அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுறீங்களா? சரி. ஒரு மாவு பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வாங்க. காலையில இருந்து எனக்கு ஒரே வேலை. ஒவ்வொருத்தரையும் கிளப்பங்காட்டி என் உசுறு போகுது. இதுல எங்கிட்டு இருந்து சமைக்கிறது? நேத்தே மாவு அரைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நித்யா போன சோகத்துல அப்படியே அமைதியா விட்டுட்டேன். சரி விடுக்கல்த, மாவு பாக்கெட் தான் இருக்குல்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு தான் இருக்கேன். சரி திலகம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. மா, என்னப்பா? எத்தனை மணிக்குமா புடவை எடுக்க போறீங்க? காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன்டா. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் எப்போ வராங்கன்னு தெரியல. நாங்க டானு அந்த லட்சுமி கடைக்கு 10 மணிக்கெல்லாம் போயிருவோம். சரிம்மா. நான் எதுவும் வரணுமா? நீ எதுக்குடா வர? இல்லம்மா, மாப்பிளைக்கு ட்ரெஸ். நீ எப்ப ட்ரெஸ் எடுக்க போயிருக்க? உனக்கு எல்லாத்தையும் நான் தானே வாங்கி கொடுக்குறேன். நானே பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். நீ ஒன்றும் வர வேண்டாம். நேத்தே அப்பாவை நீ கடையில் விட்டுட்டு வந்ததுக்கு இப்பதான் கத்திவிட்டு போனாரு. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயசானவரை பிடிச்சி கடையில் போட்டு உட்கார வச்சிருக்க.
நீ போய் கடையில என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்பாவை அனுப்பி விடலாம்ல. அப்படிதாம்மா நினைச்சேன். அவர்தான் நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆமாண்டா, நீ கேட்டா அவரை சொல்லு, அவரை கேட்டா ஒன்னு சொல்லட்டும். இப்படியே மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு கரெக்டா நீயே கடைக்கு போ. கூடோனெல்லாம் அப்பா லேட்டா தான் வந்து திறப்பாரு. அப்படி உனக்கு வியாபாரம் நடக்கணும்னா கடை பசங்களை வந்து திறந்து உட்கார சொல்லு. அப்புறம் வேலை முடிச்சோடனே அப்பா வந்துருவாரு. சரியா? சரிம்மா. எவ்வளவு ரூபாய்க்குமா எடுக்க போற? ஒரு 45,000 ரூபாய்க்கு எடுக்கலான்னு இருக்கேன்டா. 45,000 ரூபாய் போதுமாமா, இல்ல கூட காசு எதுவும் வேணுமா? நேத்து 1 லட்சம் கொடுத்தில்ல, அதுவே இருக்கு, பாத்துக்கலாம். சரிம்மா, நல்ல கலரா பார்த்து எடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ சீக்கிரம் கடைக்கு கிளம்பு. சரிம்மா. டேய், என்னம்மா? காலையில சாப்பிட்டு போடா. இல்ல இது எதுக்குமா தேவையில்லாம உனக்கு சிரமம்? மாவு இருக்கு, சட்னி அரைக்க போறேன், வச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே. உனக்கு தேங்காய் சட்னி ஓகேவா? சரிம்மா, தேங்காய் சட்னி வச்சே சாப்பிட்றேன். அப்பா மாவு வாங்க போயிருக்காரு. கடமாவா? ஆமாண்டா. இல்ல எனக்கு வேண்டாமா. கடை மாவுக்கு என்ன வந்துச்சு? அது நல்லாவே இல்லம்மா, எனக்கு பிடிக்கவே இல்ல. சரி சரி, உனக்கு வீட்டு மாவு இருக்கு, அதுல உனக்கு தோசை ஊத்தி தரேன். நாங்க கடை மாவு வச்சுக்கிறோம், போதுமா? சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க ஊத்தி வைங்க. சரிடா. மாவு அரைக்கிறது எம்பிட்டு கஷ்டம். மாவு இல்லைங்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம கடை மாவு வேணாங்கிறியா? உன்கிட்ட சொன்னாதானே. எங்க வீட்டுல மாவு இருக்கு, இத்தனையோண்டு அந்த பாத்திரத்துல ஒட்டி கிடக்கு. அதோட இந்த கடை மாவை கலந்து விட்டு உனக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு ஊத்திக்கிறோம். திலகவதியா கொக்கா. கஸ்தூரி. இந்த வரேங்க. சேகரு. என்னம்மா? இல்லப்பா, இன்னைக்கு புடவை எடுக்க போனோம், அந்த அம்மா சொன்னாங்களே. ஆமாம்மா. நீ வரலையாப்பா? நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க. யாருப்பா, நானும் அப்பாவுமா? நான் அந்த அம்மாட்ட காலையிலே போன் அடிச்சு சொல்லிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்லப்பா, அப்பா வரலன்னு அவங்க நினைக்க போறாங்க. அதாம்மா நான் சொல்லிட்டேங்கிறேன்ல, நீங்க போயிட்டு வாங்க. போகும்போது அமிர்தாவையும் கூட்டிட்டு போங்க. சரிப்பா. அம்மா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. சரிப்பா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு புடவை எடுக்க போறாங்க, நீ எதுவும் கூட போறியா? இல்லங்க, எனக்கு ஒரே அசதியா இருக்கு. அத்தையும் மாமாவும் போயிட்டு வரட்டும். கூட அமிர்தாவும் போறா. சரிங்க, போயிட்டு வரட்டும். தம்பி பையலுக்கு இன்னைக்கு லீவு வேற, அதனால அவன் வீட்டுல தான் இருப்பான். நான் இருந்தாதான் அவனுக்கு சரிப்பட்டு வரும். அப்படியா? அப்ப சரி, அமிர்தாட்டையும் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. சரிப்பா. கஸ்தூரி, சாப்பாடு ரெடியா? ரெடியா இருக்குங்க. சரி, நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து போய். சரிங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே 1 மாசத்துல கல்யாணம். இன்னும் 1 மாசம் தான் அவளை தாக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவ நம்ம வீட்டுல இருக்கவே மாட்டா. நம்ம ராஜ்யம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் பட்டாசெல்லாம் பார்த்து விடுங்க. எல்லா சோகமும் நீங்கி சந்தோஷம் இன்னமேட்டாவது உங்க வாழ்க்கையில வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், அமிர்தாவோட கதையை ஏன் இப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. இல்ல இந்த கல்யாணத்தை வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையே மீறி நான் ஏன் அதை கொண்டு போறேன்னா, அமிர்தாவோட கதை ஒரு உண்மை கதை. என் ஃப்ரெண்டோட அக்காவோட கதை தான் அது. அவங்க வாழ்க்கையில நடந்ததை என் ஃப்ரெண்டு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கா. அதை வச்சுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். உண்மையாலுமே அதை கதைன்னு நினைக்காதீங்க, ஒருத்தரோட வாழ்க்கை. அமிர்தாக்கா அதை எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்கங்கிறது தான் பெரிய கதையே. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. பெண்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத நான் உண்மையாலுமே அமிர்தாக்கா கதையில புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா, இந்த கடையில அமிர்தாவுக்கு ஒரே ஒரு அக்கா தானே இருக்காங்க, இவன் எங்க இருந்து புதுசா கதை சொல்றா அப்படின்லாம் நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு அமிர்தா அக்காவோட சித்தி பொண்ணு. சித்தி கதையெல்லாம் நான் ரொம்ப கொண்டு வரல. ஏற்கனவே 3 பேரோட பாட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் டைமே பத்த மாட்டேங்குது. எனக்கும் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ அதிக நேரமாக எடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டேன். ஆனால் அமிர்தாக்கா கதையில் மெயின் தீம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் நடந்ததா இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத போக போக எபிசோட பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது உண்மை கதை. நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்பவுமே சந்தோஷம் மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நான் அந்த மாதிரிலாம் போடுறேன். இந்த மாதிரி ஒரு மாமியார் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க. நானும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். உலகத்துல என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த கதையே. ஸோ கதையை ரொம்ப மிஸ் பண்ணாம பாருங்க. நடுப்புற தீபாவளி வரதுனால என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. இப்பவே என் பையன், அம்மா நான் வெடி வெடிக்கணும் வாம்மா பலகாரம் சுட்டுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீவு பார்த்தீங்களா, ஸ்கூலாக இருந்திருந்தா தெரிஞ்சிருக்காது.
அதனால தான் நான் வீடியோ போடலைன்னு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. எனக்கு எல்லா சந்தோஷமும் நீங்கள் மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் எனக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கமெண்ட்ஸுக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியாது, ஆனால் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் நான் நினப்பேன், பரவாயில்ல நம்மளுக்காக உறவுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். என்னையும் மதித்து நான் போடுற வீடியோவையும் பார்த்து அது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே. இதுக்காக நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் எப்போதும் போல தான் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. பாய். உன்னை முதல் முறை கண்ட நொடியில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்த